ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. இன்றைக்கி லீவ் தானே, கொஞ்சம் பொறுமையாக ஏஞ்சிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த சின்னவர் ஏஞ்சிட்டாருனாவே எல்லாருமே ஏஞ்சிக்கணும். அம்மா சீக்கிரம் ஏஞ்சிருன்னு ஒரே பாடு. ஹோம்ஒர்க் வந்து பேலன்ஸ் விட்டுட்டாராம். அதனால் அவருக்கு தூக்கம் தெளிஞ்ச உடனே ஹோம்ஒர்க் ஞாபகம் வந்துருச்சு. சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஹெல்ப் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். இடையில வாங்கி நானே முடிச்சிட்டேன். என்னால் பொறுமையாக இருக்க முடியல, நிறைய வேலை இருந்தது. ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் டீடாக்ஸ்க்காக ஏதாச்சும் ஊற வைப்பேன். அது வந்து டெய்லியெல்லாம் கண்டினியூ பண்ணுவேன்னுலாம் சொல்ல முடியாது. என்றைக்கு நைட்டு ஞாபகம் இருக்கோ அன்றைக்கி ஊற வச்சுட்டு படுப்பேன். இன்றைக்கி கரிஞ்சீரகம் தான் ஊற வச்சுருந்தேன். அதை சூடு பண்ணி காய்ச்சி குடிக்கிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. தண்ணி தாகமாக இருந்தது. அதனால் அப்படியே வடிகட்டிட்டு குடித்தாச்சு. வெந்தயம் அதுனா கூட அப்படியே முழுங்கிடுவேன். கரிஞ்சீரகம் என்னால் சாப்பிட முடியாது. அதனால் வடிகட்டி குடித்தாச்சு. தண்ணி குடிக்கிற நேரமாச்சும் கொஞ்சம் பொறுமையாக குடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கத்திகிட்டே இருந்தாங்க. இந்த ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ. ஆனால் அவங்களுக்கு பயப்படுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை. சின்னவருக்கு ஏஞ்சோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். இட்லி மாவு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சீஸ் நிறைய துருவி போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். நல்லா குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸு, சீஸு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு நம்மளாம் சாப்பிட்டோன்னா வெயிட் நல்லா ஏறிடும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் ஏறுதோ இல்லையோ, நம்ம ஆசைக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா உடனே வெயிட் ஏறும். போட்டு கொடுத்தாச்சு. பெரிய குட்டியை ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இவரை வந்து நம்ம சமாளிச்சிடும்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அதுவும் நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம்னா தேங்க்யூ சொன்னார்னா நம்ம வெல்கம் சொல்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. குட்டீஸ்லாம் சாப்பிட்றத பார்த்த உடனே எனக்கு பசி எடுத்துரும். பொறுமையாக சாப்பிட்ணுன்னா யாராச்சும் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பசிச்சிடுது. அது ஏனே தெரியல. திரும்ப வந்து காஃபி ஒன்று போட்டு உட்காந்து சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்டான். அம்மா, நினச்சாவே எனக்கு சிரிக்கிறது என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் சாண்ட்விச்சா? சாண்ட்விச்னால் உள்ளே என்ன இருக்கும்? வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், காய்கறிலாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இது சாண்ட்விச்சான்னு கேட்டான். என்ன பண்ணுறது, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல குழந்தைங்கிட்ட. ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. என்னவோ அந்த மழை ரொம்ப படுத்தி எடுக்குது. ஒன்று பேஞ்சால் ஃபுல்லாக பெய்யணும், இல்லாட்டி வெயில் வரணும். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு போய் துணியை காய வச்சேன். மழை வருதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வெயில் வரத்துக்குள்ளே நமக்கு தான் துணி காஞ்சி எடுத்து வச்சா ஒரு சந்தோஷம் இல்லை. திரும்ப போய் காய வச்சேன். மழை வந்தே தெரியல. துணி ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சு போச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட்டு, அப்புறம் இந்த எனக்கு தோணும் அன்ஹெல்தி ஃபுட் மாதிரி கொடுத்தோன்னா முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா மாவு இல்லாதனால தான் அந்த ஆப்ஷனுக்கு போவேன். நைட்டே வந்து கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஊர்லேருந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது என்னவோ அழகு போல் முத்து போல் பார்த்து ஒரு பருக்கையாக சமைக்கிறது. சரி, குழந்தைங்களுக்கு வந்து அதில் பாயசம் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டே ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ ஒரு கப்பு எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி வச்சா போதும். ஏன்னா நைட்டு ஊற வைக்கிறதுனால அவ்வளோ போதும். நைட்டு ஊற வைக்கிறதுனால நல்லா ஊறி வரும். நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். நல்லா வெந்து வந்துடும். அப்படியே பட்டு போல் பூ போல் வெந்து வந்துடும். எனக்கே அந்த அரிசி அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரேண்டமாக சும்மா வெள்ளைப்பாகு எடுக்கலான்னு சொல்லிட்டு காய்ச்சினேன். அளவெல்லாம் நான் இது பண்ணலை. மீஷோலேருந்து பார்சல் ரிசீவ் ஆகியிருந்தது. அதையும் வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனுக்கு தான் வாங்கியிருந்தேன், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. ஆல்ரெடி இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன், பிளாக் கலரில். இது நிறைய கலர்ஸில் வருது. மெயினாக ஒயிட் ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஒயிட் வந்து நாளாக ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீன், இது வந்து டார்க் க்ரீனு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. 272க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான், தாராளமாக வாங்கலாம். ஃப்ரீசர் சேஃப்னும் போட்டிருந்தாங்க. சரி, வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். தலைவர் வேறு ஊரில் இல்லை. அவர் வர்றதுக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணி அவருக்கு தெரியாத மாதிரி வச்சிடணும். தெரியாத மாதிரினா பார்ப்பார். அவருக்கு வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டார். ஆல்ரெடி வாங்கி எதை வச்சுருக்கா அப்படின்னு நினச்சி விட்டுருவார். இந்த மாதிரி வேலை தான் செய்கிறது. ஊருக்கு கிளம்பிட்டா போதும், சைடில் எதாவது ஆர்டர் பண்ணிடுறது. அப்புறம் வந்து இந்த பாயசத்துக்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் மசிச்சு விட்டேன். ரொம்பலாம் மசிக்க முடியல. வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சர்க்கரையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆறி வந்துருச்சுன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் கொஞ்சம் லிக்யூடாகவே இது பண்ணிக்கிறேன்.
இன்னும் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்டு தான். நம்ம மைண்டை வச்சு நம்ம எல்லாம் யோசித்து பண்ணிக்கலாம். ஒன்றும் இது இல்லை. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நார்மல் பாலே ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால. அதெல்லாம் எதுவுமே நான் இன்றைக்கி பண்ணலை. திரும்ப லஞ்ச் வேலையை வேறு பார்க்கணும். அதனால் அவசர அவசரமாக இப்படியே பண்ணிட்டேன். நெய்யில் வந்து தாளிப்பு கொடுத்துருவோம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கூட இது சாதம் மாதிரி வடித்து சாப்பிட்றாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஃபைனலாக எல்லாம் கலந்து விட்டு இன்னும் ஒரு கொதி விட்டுட்டு இறக்கியாச்சு. கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காயும் ஆட் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் இன்னும் அதிகமான மாதிரி இருந்தது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணும் போதே அவ்வளோ டெம்ட் ஆகுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டேன். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் சமையல் எல்லாம் பார்த்தா அதுவும் கொஞ்சம் ஆறி வந்துடும். இன்னும் நல்லா நம்ம மசிச்சு விட்டால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் சாதம் வந்து நல்லா பூ போல் வெந்திருந்தது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து வாயில் வச்சா கரையிற மாதிரி தான் இருந்தது. குட்டிஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் பெரிய குட்டியை எதுனாச்சும் புதுசாக சாப்பிட வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன குட்டி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நல்லதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பயே எடுத்துக்குவார், சாப்பிடுவார். ஆனால் கடைசியாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மழைலாம் விட்டு நல்லா வெளிச்சம் வந்தது. அதனால் திரும்ப துணியை எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட இருக்கலாம்னு மாடிக்கு வந்தேன். சின்ன குட்டி கொஞ்சம் தூக்க சொன்னார். தூக்குன உடனே பெரிய குட்டி என்னையும் தூக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி தூக்கிட்டு அவரையும் சந்தோஷப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப சமைக்க போகலான்னு இது பண்ணிகிட்டு இருந்தேன். விடவே இல்லை, கொஞ்சம் நேரம் விளையாடணும். நான் என்னத்த விளையாட போகிறேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற பெரிய அட்டென்ஷன் கிஃப்ட்னால் நம்மளோட டைம் மட்டும்தான். நம்மக்கிட்ட அவங்க வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்க கூட விளையாடணும், நம்ம அவங்களுக்காக டைம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் அதே தான். சரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அவங்க பேச்செல்லாம் கேட்டு கொஞ்சம் ஆக்டிங் பண்ணால் தான் திரும்ப அவங்க நமக்கு வழி விடுவாங்க. இன்றைக்கி நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம மட்டுமாச்சும் காரமாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு ரசம் வச்சுருவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் தான் இது. வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கத்திரிக்காய் இல்லாமல் வேறு எந்த காயிலையும் செய்யலாம். ஆனால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அது கூட வந்து காஞ்ச வத்தல், கடுகு கொஞ்சமாக எடுத்திருக்கேன், சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்கிட்ட வந்து தனியா இல்லை, அதனால் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து வறுப்படுற வரைக்கும் வறுத்துட்டு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் தயிர் சாதம் செய்கிற பிளான் இல்லை. சரி ரசத்துக்கு மேட்ச் பண்ணிக்குவோம், இல்லை நம்ம வெறும் இதையே பிசைஞ்சு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து லேசாக தண்ணி கலந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்ன்றதுனால கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நம்ம சொல்லுவோம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லிட்டு, கத்திரிக்காய்க்கு வந்து உப்பு மசால் பொடி எதுவுமே சேர்க்காமல் வதக்கி எடுத்துக்கணும். குயிக்காக வந்து வதங்கிடும். நல்லா கலந்து விட்டு மூடியும் போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம்குள்ளே தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் குழந்தைங்க வந்து காரம்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரசம் சாதம் ஊட்டியாச்சு. கத்திரிக்காயும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் வந்து இந்த கத்திரிக்காயிலே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ப்டாக இருந்தேன். சீக்கிரமாக ஊட்டி முடிச்சு நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இனியும் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய், டேக் கேர். Say what you wanna say to